ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கற்றுக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக தான் தைச்சிட்டு இருந்தேன். இடையில வந்து கொஞ்ச நாளாக என்னால் தைக்க முடியல. எனக்கு வந்து தைக்கணும்னு மிஷினில் உட்காரவும் முடியல. எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டு வேலையே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இதே வேலையை தான் பார்த்தேன். ஆனாலுமே தைக்க தான் செஞ்சேன். இப்போ என்னால் தைக்க முடியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்களுக்குமே இந்த மாதிரி என்ன இருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை சரி பண்றது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க டெய்லி தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடக்கூடாதுக்கா, நான் வந்து கரெக்டா வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்கணும், டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு கமிட்மெண்டோட இருங்க. நான் இந்த இதெல்லாம் நான் தான் பண்ணணும். சீட்டு கட்டுறேன், நகை சீட்டு கட்டுறேன், இல்லை வந்து சேவிங்ஸில் வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்ருக்கேன், இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம கமிட்மெண்டோட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து டெய்லி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இன்னொன்று, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து மிஷினில் உட்கார்ற மாதிரி பார்க்காதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த தொழில் வந்து ரொம்ப வந்து என்ன ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம், இந்த ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தா தான் நமக்கு 500 கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். அதே மாதிரி குறிப்பிட்ட உங்க வேலை, அதாவது உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் நேரத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கணும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா 24 மணி நேரம் நான் தைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இத்தனை மணிலேருந்து நான் இத்தனை மணி வரைக்கும் தைக்க போறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். எப்பவுமே நான் ரெகுலராகவே சொல்றேன், ஒரு நாள்ல டெய்லியுமே வந்து நான் ஒரு 10 to 12 வரைக்கும் தைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 to 4 வரைக்கும் தைப்பேன். இந்த 4 மணி நேரம் தான் தையல் தொழில் வந்து நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும். எந்த டைம் வந்து அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி டயத்துல தைச்சா போதும். ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன், இல்லை தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஒரு வாரம் வந்து பயங்கர வேலை இருக்கும். மற்றபடிக்கு நார்மல் டேஸ்ல நீங்க ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறனாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கும் அதான். மிஷின்ல உட்காருவீங்க, எந்திப்பீங்க, திரும்ப ஒரு வேலை நடக்கும், ஒருத்தங்க கூப்பிடுவாங்க, பேசிட்டு இருப்பீங்க, ஃபோன் வரும், கால் பண்றத பேசிட்டு இருப்பீங்க, அப்புறம் ஃபோனை வச்சுட்டு திரும்ப தைப்பீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அதை ஒரே ப்ளவுஸை தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து தைக்கிறேன்க்கா, டெய்லியுமே 500 சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல, செலவாயிருது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. என்ன பண்ணணும் அப்படி, அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நோட்ல வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ செலவு பண்றேன், நான் எதுக்காக செலவு பண்றேன், எல்லா டீட்டெயிலுமே நீங்க கரெக்டா வைக்கணும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதுல இருந்து சேவிங்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். வீட்டுல வந்து நம்மளை வந்து கொஸ்டின் பண்ணல, நம்ம தைக்கிற காசை கேட்கறது இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம தாம் தூம்னு செலவு பண்ணணுங்கிறது கிடையாது. அதுக்காக நமக்கு தேவையான விஷயத்த வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து செலவு பண்ணணும். அதே மாதிரி அதுல நீங்க ஒரு 4000 சம்பாதிக்கிறீங்க மாசம் தையல் தொழில் அப்படின்னா ஒரு 1000 உங்களால எடுத்து வைக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா அதுதான் வந்து இப்போ வந்து 1000 ஒரு 10 மாசம் கழிச்சு 10,000 வரும். நமக்குன்னு ஒரு பொருள் அந்த 10,000 கொடுத்து வாங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்த தடவை வந்து நான் இந்த பொருள் வாங்கணும், இந்த நகை வாங்கணும், என் பொண்ணுக்காக இதை செய்யணும், என் பையனுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே என்ன வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெய்லி வேலை நடக்கும். இல்லக்கா, எனக்கு வீட்ல இருந்து தைக்கும்போது நான் வந்து சிங்கிளா தைக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வந்து தைக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது, நம்ம தனியா உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும், இல்ல படம் பார்த்துட்டே தைக்கிறது பிடிக்கும், இல்ல ஃபோன் பார்த்துட்டே தைக்கிறது பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்த டைம்ல தைக்க முடியுது உங்களால அப்படிங்கிறத பார்த்துட்டு தைங்க. நான் ஒரு டைம் சொல்றதுனால அந்த டைம் நீங்க தைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில வீட்ல வந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, 2 வயசு 3 வயசுல பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க எப்ப தூங்குறாங்களோ அப்பதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வந்து உட்கார்ந்தா தைக்கணும்னு தோணுதோ அந்த டைம் தைங்க. ரொம்ப வலுக்கட்டாயமா இப்போ வந்து எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தைக்க முடியும். நம்ம அந்த தூக்கத்தையும் கெடுத்து நம்ம உட்கார்ந்து தைக்கிறோம்னா நம்மளால தைக்கவே முடியாது. ஏன்னா பாதி வந்து தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், இன்னொன்னு தைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டும் இருக்கும்போது நம்மளால செய்ய முடியாது. அதனால நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு தைங்க.
எப்பவாவது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது அப்படின்னா, ஒரு செகண்ட் வந்து உங்க ஹஸ்பண்டையோ, இல்ல உங்க அப்பாவையோ, உங்க வீட்ல இருக்கிறவங்களையோ வந்து ஒரு தடவை யோசிங்க. வெளியில போய் வேலை பார்க்குறவங்கள. ஏன்னா, அவங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம நெறைய வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து லீவே எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபங்ஷன்னா கூட லீவ் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1 ஹவர் பர்மிஷன் கேட்பாங்க. இப்படி இருக்கிறவங்கள தான் பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுக்கு லீவு அப்படின்னா, அதுல வந்து சம்பளத்துல பிடிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த சம்பளம் வந்து நம்ம வீட்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சிக்கலாகும். நமக்கு அந்த வருமானம் தேவைப்படும் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. அந்த மாரி இருக்கிற ஹஸ்பண்டையோ, இல்ல அப்பாவையோ, நம்ம அம்மாவையோ பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் தோணும், இல்ல நம்ம வீட்ல இருந்து தைக்கிறோம். அவங்க வெளியில போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா தான் அவங்களால வந்து ஒரு ரூ. 1000 சம்பாதிக்க முடியுது. ஆனா நம்மளால அத வந்து ஒரு 4 மணி நேரத்திலேயே முடிக்க முடியுது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது யோசிச்சாலே உங்களால வந்து டெய்லி தைக்க முடியும். இன்னொன்னு, இல்லக்கா எனக்கு வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வீட்ல வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு வந்து தைக்கணும்னு மிஷின் கிட்டயே போக முடியல. வீட்ல இருக்க ப்ராப்ளத்த யோசிச்சு யோசிச்சு என் டைம்லாம் போகுது அப்படின்னு சொல்றவங்க, எப்பவுமே வந்து நமக்கு ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னா, அத பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்க போறதே கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, அதுல நம்ம ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயி, நம்ம வந்து அத பத்தியே யோசிச்சு நம்ம டைம் வேஸ்ட்டு, நம்மளுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து போயிரும். அந்த மாரி இருக்கிறத விட, நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடக்க, அந்த பிரச்சனையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சிலருக்கு என்னன்னா, நம்ம வீட்ல வந்து நான் என் சொந்தக்காரங்க அக்கா, அவங்களுக்கு நான் நெறைய செஞ்சேன். ஆனா, இன்னைக்கு வந்து என்ன இப்படி நீ என்ன பண்ணிட்ட அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த மாரி சொல்லும்போதெல்லாம் என்ன ஆகும்னா, ஹர்ட் ஆக தான் செய்யும். நான் இல்லன்னு சொல்லல. அந்த மாரி சூழ்நிலை எனக்குமே வந்திருக்கு. அது சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மள வந்து நீ செஞ்சேன்னு சொல்லப் போறதே கிடையாது. அதனால அத விட்டுட்டு நம்ம அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து நாளைக்கு வந்து நன்றியா இருப்பாங்க. இல்ல நம்ம வந்து நாளைக்கு நான் இத செஞ்சேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யல. நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம செஞ்சோம். அதோட நிப்பாட்டிக்கோங்க. அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்ளம். அதனால அத தூக்கி தூர போட்டுட்டு, நம்ம வேலைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். எப்பவுமே வந்து ஒருத்தங்கள புரிய வைக்கணும், இல்ல ஒருத்தங்களுக்கு வந்து நான் இத செஞ்சேன், அவங்களுக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா, நமக்கு அதுக்கு விடையே கிடைக்காது. அத விட்டுட்டு நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் நம்மளால வந்து நம்ம லைஃப்ல வந்து மேல வர முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, காசு பணம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. அத மண்டையில நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரூ. 100 காசு உங்க கையில இருந்தா தான், உங்க அம்மா வீட்டுக்கோ, இல்ல உங்க வீட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துல செலவு வருது அப்படின்னா, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்மளால வந்து அந்த அதுக்கு செலவு பண்ண முடியும். அதனால அத யோசிச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு சிலர்லாம் வந்து சென்டிமென்ட்டா ரொம்ப லாக் ஆயிருப்பீங்க. அதாவது ஒருத்தங்க மேல ரொம்ப பாசம் வைக்கிறது, அவங்க பேசல அப்டின்னா வருத்தப்படுறது, இல்ல அத நெனச்சு ஃபீல் பண்றது, இந்த மாரி இருக்கிறவங்கலாம் தயவு செய்து நீங்க அதுலலாம் மாத்திக்கோங்க. ஏன்னா, இன்னைக்கு நிரந்தரம் இல்லாத உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு நம்மள நல்லவங்கன்னு சொல்றவங்களுக்கு, நாளைக்கு நம்ம அவங்க கெட்டவங்களா தெரிவோம். அதனால எது வேணாலும் மாறும். அதனால யார் மேலயும் ரொம்ப டிபெண்டண்டா இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாசமா இருக்கிறத பத்தி தப்பு கிடையாது. நீங்க திரும்ப எதிர்பார்க்கும்போது தான் அது பிரச்சனையா மாறும். அதனால எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கெட்டவங்களா ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வேலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்னு நம்ம ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டெப் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டு இன்னும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம குடும்பத்த வந்து இந்த ஸ்டெப்லயே வச்சிருக்காம, அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரி தாட் வந்து நீங்க வந்து நெறைய யோசிங்க. நெகட்டிவா பேசுறவங்களையோ சரி, இல்ல நெகட்டிவா இருக்கிறவங்களையோ உங்க பக்கத்துல சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஏன்னா, ஒரு சிலர் வந்து இந்த நெகட்டிவாவே பேசி, பேசி நம்ம மனசுக்குள்ளேயே அந்த நெகட்டிவ வந்து உண்டு பண்ணிருவாங்க. நான் எப்பவுமே சொல்றது அப்படிதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குதா, அது மட்டும் தான் நிரந்தரம். இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 500 ப்ளவுஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் தச்சு குடுத்தா எனக்கு ஒரு ரூ. 500 கிடைக்கிறது மட்டும் தான் நிரந்தரம். இதே மாரி தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால கிடைக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கிட்டு, இந்த தொழில்ல முன்னேற பாருங்க. ஏன்னா, இந்த வீட்ல இருந்துட்டு நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு, நம்ம ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு, நம்மளால வந்து ஒரு தொழில் பண்ண முடியுது. நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல தொழில் வந்து கத்துட்டு இருக்கீங்க. அந்த தொழிலுக்கு வந்து நீங்க உண்மையா இருங்க. எப்பவுமே வந்து நம்ம வீடு எப்படி வந்து நம்ம வீட்டு வேலைய நம்ம செய்றதுல எந்த நேரத்துலயும் நம்ம வந்து சளைக்காம செய்றோமோ, அதே மாரி நம்ம தொழிலையுமே எந்த இடத்துல ஏன்டா செய்றோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா வரவே கூடாது. இன்னொன்னு சில கஸ்டமர் வந்து அக்கா எனக்கு நைட்டு வேணும். நைட்டு குடுத்துட்டு காலையில கேட்குறாங்க. நான் தச்சு வச்சுட்டேன். ஆனா அவங்க வாங்க வரல. அவங்க வந்து காசு இல்லக்கா நான் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து தச்சேன்க்கா அப்படின்னு. அத பத்தி ஒரு தப்பும் கிடையாது. நம்ம தச்சு வச்சுட்டோம். அவங்க காசு குடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க. அத பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து இந்த வருமானத்த வச்சு தான் நான் வாடகை கட்டுறேன்க்கா, ஒரு லோன் கட்டிட்டு இருக்கேன். இல்ல வந்து நான் என்னோட பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறேன்.
இல்லை என்னோட வீட்டு செலவெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் வந்து இந்த தொழில் பண்ணி நான் இந்த விஷயத்த வந்து வாங்கியிருக்கேன், இந்த விஷயம் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த தொழில் பண்ணவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது நம்மளாலேயும் முடியும், நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே வந்து டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தைக்கிறத சொல்லிக் கொடுக்குறதோ, இல்லை வந்து தைக்கிறத வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, வெளியிலே கற்றுருப்பீங்க. ஒரு சில விஷயம் வந்து டவுட் வரும். ஆனாலுமே வந்து நம்மளால முடியும், நமக்கு வந்து இதுல இருந்து நான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும் அப்படின்னா, உங்களை யாருக்காவது சொல்லும்போது, இல்லை நீ இதை விட பெருசாக வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாதான் உங்களால் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். வீட்டில் இருக்கிறவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் இந்த மாதம் நான் வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அடுத்த மாதம் நான் அதை 1000 ரூபாயை மாற்றணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னங்க. ஒரே ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி எந்த தப்பும் கிடையாது. உங்களால் முடியல, ஒரு சில விஷயம் வந்து என்னை காயப்படுத்துதுக்கா, ஒரு நாள் எனக்கு தேவைப்படுது, நான் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் மறுநாள் தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் தைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த விஷயமுமே வந்து இன்னைக்கு நான் அது நடந்த அன்னைக்கு தான் அது பெருசாக தெரியும். மறுநாள் நம்ம பார்க்கும்போது யோசிக்கும் போது அது ஒரு விஷயமே இல்லை, இதுக்காக நம்ம ஒரு நாள் தைக்காமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால அதில் வந்து தெளிவாக இருங்க. எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தையல் தொழிலை வந்து பண்ணுங்க. நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். நம்மளோட ஃபேமிலி மேலே வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யோசிங்க. யாரும் நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்கிறனாலையோ இல்லை கெட்டவங்கன்னு சொல்கிறனாலையோ நம்ம அந்த ஆளாக மாறப்போகிறது கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிட்டால் போதும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலுமே நம்ம தொழிலில் எந்த இடத்துலையுமே வந்து நம்மளோட பிரச்சனையை காட்டிக்க கூடாது. நம்ம வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறவங்கள பார்த்துருக்கீங்க. அவங்களுமே வந்து வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி அந்த பிரச்சனைக்காக வேலைக்கு போன இடத்துல நம்ம அதை காமிக்க போகிறதும் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்க்க தான் செய்வோம். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில இருந்து பண்ணுறதுனால அதை வந்து யோசிச்சுட்டு நம்ம தைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு நான் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதான் நல்லது. அதுதான் நமக்கு வந்து பிரயோஜனமாகவும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம தொழிலை விட்டுட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர அந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் ஆக போகிறது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்ளமே வந்தால் கூட நம்ம தொழிலில் அதை காட்டாமல் நீங்கள் உங்கள் வேலையை டெய்லி பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக அந்த டைம் வச்சுக்கோங்க. டெய்லிக்கு நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியும். நம்ம மனசு தான் காரணம் நம்ம தைக்கிறதுக்கும் தைக்காமல் இருக்கிறதுக்கும். உங்கள் மனசில் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்களா போங்க, சர்ச்சுக்கு போகிறீங்களா போங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தோணிட்டு ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நிறைய வந்து தைக்க முடியும். நம்ம மைண்டில் வந்து பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே முக்கால்வாசி நம்ம வேலை வந்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. உங்களை நெகட்டிவாக ஒருத்தங்க கைட் பண்ணுறாங்க இல்லை நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள வச்சு நமக்கு வந்து நம்ம வந்து உன்னால் முடியும்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு போட்டு நீ இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்காங்கல்ல, நீ எதுக்கு உட்காந்து தச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. நம்மளோட தேவைக்காகவும் நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம தைக்கிறோம். நமக்கு ஒரு தொழில் தெரியுது, நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்க டைம் நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உன் ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்காங்களே, நீ ஏன் வந்து இந்த தொழில் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் தூர தள்ளிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எப்போ வந்து வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது தெரியாது. இருக்கும்போதே நம்ம வந்து சம்பாதிச்சு சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.